இருக்கோம். இந்த புரோட்டாவால நமக்கு என்ன சக்தி கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தியும் கிடைக்கிறது இல்லை. வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் சாப்பிட்றோம். புரோட்டா சாப்பிட்றதுனால உடம்புக்கு கேடு தாங்க வரும். இரண்டாம் உலக போரில் கோதுமை பற்றாக்குறையால் மைதா மாவால் செஞ்ச உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பரவலாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. புரோட்டாவும் ஃபேமஸ் ஆச்சு. நல்லா அரைச்ச கோதுமை மாவு மஞ்சள் கலரில் இருக்கும். இது கூட பென்சைல் பெராக்சைடு சேர்த்து அதை வெள்ளையாக ஆக்குறாங்க. இதுதான் மைதா. இந்த கெமிக்கல் நம்ம முடிக்கு டை அடிக்க யூஸ் பண்ணுறது. மைதாவால் செஞ்ச உணவுப் பொருட்களை முதல்ல குதிரைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. கொஞ்ச நாளில் இதை மனுஷனுக்கும் கொடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதில் இருக்க அலாக்சன் அப்படிங்கிற கெமிக்கல் சோதனை கூடத்தில் எலிக்கு நீரிழிவு நோய் வர்றதுக்காக கொடுக்குறாங்க. இதனால் மனுஷனுக்கும் இந்த நோய் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரோட்டா சாப்பிட்டா தான் திருப்தி கிடைக்குமா? அப்படின்னா கூடவே நிறைய வியாதிகளையும் சந்திக்க ரெடி ஆகிக்கோங்க. மைதாவில் நார் சத்து கிடையாது. நார் சத்து இல்லாத உணவு ஜீரண சக்தியை குறைக்குது. அதனால் நைட்டில் புரோட்டா சாப்பிட்றத கண்டிப்பாக விட்டுறணும். ஏன்னா இது செரிக்க 3 நாள் ஆகுமா. மேலும் புரோட்டா சாப்பிட்றதுனால சிறுநீரக கல், இருதய கோளாறு, மாரடைப்பு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. புரோட்டாவை மட்டும் சொல்ல வரல, மைதாவால் செஞ்ச எல்லா உணவுப் பொருட்களும், பேக்கரி ஐட்டம்ஸ், கேக் இதெல்லாம் தான். நீங்களோ இல்லை வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்களேன்னு புரோட்டாவை வாங்கிட்டு போய் சாப்பிடாதீங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே கேடு. நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் புரோட்டாவை பேன் பண்ணுறதுக்கு இப்போயே பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், சைனா போன்ற நாடுகளில் இந்த மைதா பொருட்களை விற்க தடை பண்ணியிருக்காங்க. இப்படி எந்த சத்துமே இல்லாத இந்த புரோட்டாவை வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பிட்டுட்டு தேவையில்லாத நோய்களை நீங்களே வாங்கிக்காதீங்க. அதனால் புரோட்டா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவோம். ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் சாப்பிடுவோம்.